வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ வண்டி சோள செம்பாட்டனா வாங்கி வர உங்கட்டனா வண்டி சோள செம்பாட்டனா வாங்கி வர உங்கட்ட லைட் ஆஃப் பண்ணுவாங்க அண்ணே அண்ணே இன்னைக்கு தானே இங்கிலீஷ் சுத்தம்லாம் கொடுத்துருக்க இன்னைக்கு அண்ணே படம் பார்த்துட்டு வந்திருக்கேன் அண்ணே எல்லாம் அச்சிட்டி சால நல்ல கடந்து வாடி புள்ள தண்டார் பேட்டைய தண்டி வாடி ஓட நல்ல கடந்து வாடி புள்ள ஓடி போவோம் புதுக்கோட்டை சால நல்லா கடந்து வாடி புள்ள தண்டார் பேட்டைய தண்டி வாடி காப்பு கட்டி இருக்கேன் நாளை பண்ணவா நானும் காப்பு நான் கூட லேசான ஒம்பளையா இருந்தேன் ரெவடி முண்டியா இருப்பாங்களா உண்மையுமே நீ ரெவடி பண்ண அடி பிக்கிறீங்களே பிக்க உருச்சு எடுத்துட்டு பாத்துக்கங்க ஒரு ஆள் போதும்னா அந்த பஞ்சு முள்ளையே காலி பண்ணிடுவாடா வாங்க வாங்க நல்லா இருக்கேன் நான் எத்தனையோ ஒம்பளையை பார்த்துருக்கேன் 21 வருஷமா நான் கட்டி பிடிக்காத ஒம்பளையே கிடையாது நீ நிறைய ஒம்பளையை பார்த்துக்கீங்களோ நாடகத்துல சொல்ல வரேன் சரிங்க நானும் அதாங்க சொன்னேன் மற்ற வப்புன்னு இப்படி கூப்பிடுறேன்னு போயிடாத உன்னை சென்னை ஆக்கிடுவாங்க அப்ப நீங்க நான் இன்னும் மாத்திரை போடல இல்ல எதுக்கு மாத்திரை போடுறீங்க இழப்புக்கு அனி அண்ணே லேசா குனி எனக்கு 2 நாளா ரொம்ப இழப்பு வாங்குது எனக்கு 2 மாத்திரை போடுனே அப்புறம் வந்து இந்த பிள்ளை செவரொட்டி வாங்கிட்டு போ அவங்க தான் ஆடு உரிக்கிறவங்க எதுக்கு மாத்திரை ஆனா அனிதா இவ்வளவு ஒரு கூட்டத்துல தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்த ரப்பு ரப்புன்னு ஆடி இதுல வர்ற வருமானத்தை வச்சு குடும்பத்தை காப்பாத்துறவாரு உண்மைங்க இந்த வீர தமிழச்சி எம்கேஆர் தலை வணங்குறேன் வாழ்த்துக்கள் நம்மளை அனுசரிச்சுக்க நாங்க ஊராமே ஒரு சாமி கும்பிடுறவங்க ஆமா நான் ஃபர்ஸ்ட் போனதுக்கு அப்புறம் அவங்க ஊரம் கீவுல வருவாங்க இந்த பின்னாடி பெண்கள்லாம் உட்காருங்க நாங்களா ஒரு சாமி கும்பிடுறோம் ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த பின்னாடி உட்காருங்க ஓம் சக்தினா இப்ப கீராடா புடிச்சு ஆட்ட வேண்டியது ஓம் சக்தினா என்னையா ஆதிபராசக்தி நீங்க ஓம் சக்தி நாங்க கருப்பேன் பூரா வெட்டு தலை காலு ஆத்தாடி எல்லாம் கருப்பு பூரா கருப்பு நான் என்ன சொன்னாலும் என் பங்காளி கேப்பா பங்காளி கை தூக்குங்க நன்றி 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 பொம்பளையால சொல்ல நான் என்ன சொன்னாலும் எங்க பெண் இருக்க மாதிரி கேட்பாங்க ஆத்தா எல்லாரும் சேர்ந்து ஒரு கொலோசத்தை போடுங்க புருஷன் வளப்பு சரியில்லை இவ்வளவு பப்ளிக்ல பொண்டாட்டிய கொலை ஓட விட்டுட்டு நீ என்ன பண்ற பெண்களுக்கு நான் தானே கமான் உலக்க இந்த அட்டாக் பாத்தியா பயப்படணும் புருஷன் சும்மா கிடையாது ஏன் நானும் இருக்கு அப்படி தம்பி காலத்து கூட தூக்குறானா அப்படியே முண்டை யானை முண்டை தூக்க முடியல தூக்குறியா இருந்தாலும் ஓத வந்தது மாதிரி இப்படி தூக்குறான் கே புதுப்பட்டி கேஏ அம்பாள் கேஎஸ்பி கணபதி அண்ணே ரேசு மாடு கணபதி அண்ணே உண்மையிலே கணபதி அண்ணே வர்றாரா அண்ணே வரல கணபதி ரசிகர் சார்பாக மயன் அதே புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா வாழ்த்துக்கள் கையளவு பிஞ்சைக்குள்ளே கணக்கில்லாத வாழமரம் வாழமர தோப்புக்குள்ளே ஊட்ட போறேன் கலப்ப அறந்தாங்கி எல்லையில ஓட்ட போறேன் எம்கேஆர் பொழப்ப ஆமா ஓட்ட போறார் எங்க அண்ணன் பொழப்பு கையளவு பிஞ்சைக்குள்ளே கணக்கில்லாத வாழமரம் வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ வண்டி சோள செம்பாட்டனா வாங்கி வர உங்கட்டனா வண்டி சோள செம்பாட்டனா வாங்கி வர உங்கட்ட சோடா பயல சோடா நடந்து வாடா முன்னால எட்டு வச்சு வாடா முன்னாலே வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ இந்த பாட்டுக்கு இது வாசி பாடா வெண்ணமே இங்க வாவேன் அடிக்கிறான்டா ஒரே தாம்பால் அடியா எனக்கு கண்ணால தந்தைக்கு போறேன் அடே செம்பட்ட கல்யாணம்னா நீ என்ன பண்றேன்னா நீக்குற மாத்திரை 2 என்ன எல்லாம் மாத்திரை கம்பெனியா இருக்கு போலப்பா ஆமா இந்த மாதிரி சூத்துத்தி முண்டை ஒண்ணு மாத்திரை 2 மாத்திரை மட்டும் வாங்கினா மீதி நாளைக்கு என்ன பண்றது பரோ நாளைக்கு மண்டி ஓட்டு அண்ணே மண்டி போட்டு என்னண்ணே ஒண்ணு
சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க சட்டாக்க அடிக்கடா. சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க. முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க. கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆஜி வாங்கணும்னாங்க. செம்பட்டை ஜாமான் வாங்கிருக்க மாட்டேன். இவன் ஜாமான் வாங்க வரல, இவன் ஜாமான புடிக்க வந்திருக்கான்டா. ஏ செம்பட்டை பாக்குறதுக்குனே அங்கிட்டு இந்த செம்பட்டை வந்திருக்கு பாருங்க. ஏ செம்பட்டை இல்ல, வெந்தாண்டே மலுமட்டை. டேய் நீ 14, டேய் நீ சிவகுமாராக்க செம்பட்டை. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் சிவகுமாரன்ட்டு. சாடியில் வந்திருக்கேன்டா கேரளாவுக்கு. அது நெஞ்சு நெஞ்ச பிடிப்பேன். கண்ணங்கத்த மின்னும் வாங்கி புள்ள மின்னும் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சு மச்சான் சமைச்சு வச்சு கொதிக்குது கொதிக்குது குக்கரில் ஒதிக்குது கொதிக்குது கொதிக்குது குக்கரில் ஒதிக்குது துடிக்குது துடிக்குது குழம்புக்குள்ள துடிக்குது. மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்ச மாமா சமைச்சு வச்சு. உண்மையிலே இவங்க தான்டா ஜோடி, நான் வேஸ்டா வந்தவன். 2 பேர் உடம்புக்கு பொருத்தம் சரியா இருக்கு. அண்ணே வந்துருச்சு. கொதிக்குது அது கொதிக்குது டவுசருக்குள்ள கொதிக்குது. அவன் ஆம்பளை ப்ரோ. எனக்கு 2 கிரிசா அடிக்கிற உன்னை இருடா. காலையில் மாறுகையும் மாறுகால் வாங்குறேன். இப்போ எதுக்கு பொண்ணாட ஓட்ட ஈப்பியா எவ்வளோ கொடுத்த? ஒரு போஸ்ட் மரம் ஏறி இறங்க எவ்வளோ வாங்குற? சரி அண்ணேம்மா ஒழுக்கமாக கொடுத்துருப்போம். காசு கொடுத்தது ஊர் பொதுவா, காசு ஊர் பொதுவா. அவரு எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்துக்கு நன்றி சொல்லுமா வேணாமா? சொல்லக்கூடாது. இளைஞருக்கு மட்டும் சொல்லு. இளைஞர் தான் நம்மளை கொண்டு வந்தது. பேமெண்ட் கூடனால வேணாம்ட்டாங்க. அப்ப இளைஞர் மட்டும் சொல்லுவோமா? வேணாம் சொல்லு. கிராமத்தார்களுக்கும் இந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் நாங்க தான் வேணும் என்று வற்புறுத்தியாக சக்தி விநாயகர் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் எங்களை எல்லாம் காண்பதற்காக வெளியூர்ல இருந்து வெகு தொலைவில் வந்திருக்கக்கூடிய அண்ணன் தம்பி சொல்றதுக்காக எங்களுடைய இருவருக்கும் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எங்களை எல்லாம் இந்த உலகமெல்லாம் காண்பிக்கக்கூடிய அன்பு தம்பிகள் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் உலகத்தில் இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன். அது மனசுல ஏதோ ஒன்று இருக்கு, சொல்லிருந்தேன். நான் உனக்கு என்னென்ன துரோகம் பண்ணவே இல்லையா? துரோகம் தினம் தாண்டா பண்ற. நீ சொல்லு, செருப்பு கழட்டி அடினே. பெருமையாத்தான் பேசுறேன். பொம்பளை பிள்ளைய கெட்டி பிடிக்க போகும்போது டோல் கட்டு மாதிரி இப்படி நீட்டுறேடா. இன்னைக்கு செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன் ஊர்கா. நீ செய்ய மாட்டேன்னு சொன்னா அந்த மாடு குத்து மாடா இருக்கும். ஊர்கா குத்து மாடா இருந்தா தான் இன்னைக்கு செய்ய மாட்டேன்டுவேன். எங்க மோட்டர் சுவிட்ச் ஓடுறாரு கெட்ட ரோக்கர் மாடுன்னு உன்னை பெருமையா தரமா சொன்னேன். நன்றி சொல்லி விழா கமிட்டியாளர்களுக்கு என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் நன்றி எழுந்த வணக்கம். எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய இபி வயர்மேன் அண்ணன் முருகேசன் அவர்கள் சார்பாகவும் நன்றி எழுந்த வணக்கம். நீ அதில் என்ன பொண்ணு போன வைப்பா? ஆமா, அமெரிக்கா அது ஒரு ட்ரம்மு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு முன்னு ஏறுறதுக்கு எனக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு முன்னு ஏறுறதுக்கு எனக்கு அடியோட அடுத்துக்கு அதெல்லாம் கீச்சரா பூச்சரான்னு 2 அடியோட பாசே கிண்டலா. தலைவா, இத்தனை நாள் எங்க இருந்த தலைவா? நீ இத்தனை நாள் எங்க இருந்தியாக்கா? அவன் இத்தனை நாள் 4 பேரை பிடிச்சுக்கிட்டு
போறான்ப்பா இவன் அப்படியே மருதங்குடி கம்மாவாடி உள்ள மஞ்சக்காடு விளைஞ்சிருச்சு. மருதங்குடி கம்மாவாடி உள்ள மஞ்சக்காடு விளைஞ்சிருச்சு. பொறுமசாமி 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 கொண்டே ஒரு உன்னை அப்படியே வாட்டு மிஸ்டர் எலி செத்து போச்சு. வாட்டு மிஸ்டர் கிண்ணி கோழி மண்டை. நீ யார் வர்றது 8 மணி நேரம் முடிச்சுனா நீ ஓடி போறணும். இந்த திருப்பி ஏன் டூட்டி 8 மணி நேரம். இப்ப 2 இடத்துல யார் தான் முத வாரது? மணி என்ன நீ மகராஜ் யாராவது வாணிதான் கூப்பிடுற. நாங்க முடியலையே. உங்க கப்பலிங்க தயாரா இருக்கு. எங்க ஓது லென்த் ஆகலையே. ஓது லென்த் ஆனவள சொல்ல விடு. இல்லைன்னா அப்புறம் மனுஷன் நடக்கிறத வேற. மாத்திரை போட வேண்டியதானே. மாத்திரை எத்தனை நாளைக்கு நான் போடுறது? மருதங்குடி கம்மா தாண்டி உள்ள மஞ்சக்காடு விளைஞ்சிருக்கு. மருதங்குடி கம்மா தாண்டி உள்ள மஞ்சக்கடங்கு விளைஞ்சிருக்கு. ரைடு ரைடு வர்றாரு. என்ன அடிக்க வரீங்க அங்கிள்? என்ன வா வா ஆடுதாண்டா. எந்த சாரே எந்த சாரு என் காரில் தானே வரணும். காலை முறிக்கிறேன் சாரு. காலையில் எந்த வாயில் உளுந்த வடை கேப்ப வெண்ணமையனே உன்னை சப்பு சப்புன்னு செருப்புட்டு அடிக்கணும்டா. ஏய் இங்கே வாடி. அவன் ஏதோ அனுசரிக்கிறான்னு போயிடாத. நாளைக்கு ஏதாவது தங்குச்சு இங்குச்சு வேணுமா? அந்த நேரத்துல அங்க ஒண்ணும் தங்கவே இல்ல ப்ரோ. ஏன் என்னாச்சு? இது சும்மா டம்மி பீஸ். தள்ளு. தண்ணி வராது. ஓது வெறும் ஓதுவே. ஏன் என்னாச்சு? பதுச்சிருக்காங்க ஆனா தண்ணி வராது. ஏன் தண்ணி என்னாச்சு? தண்ணி காலி ஆயி போச்சு. டிராம்லயே காலி ஆயி போச்சு. வெறும் கொலா தான் இருக்கா? ஓது மட்டும் கை பதுச்சிருக்காங்க. படி உள்ள வாடி புள்ள வாடி அதான் வந்திருக்கலாம் அந்த புள்ளத. பாடுற ஏதாவது பாடுறா. டாடா ஜீவமா போகுதா? எந்திரிச்சு போங்கப்பா. போங்கப்பா போதும். நாடகத்தை பார்த்தது என்ன டாட்டா ஆச்சுன்றியா? எல்லாரும் சொல்லுவாப்பா. பொண்டாட்டி வேணும்னா பரிசம் போடணும். நம்ம பொங்கச்சேரு கிண்டாம் போது வெள்ளம் வைக்கணும். பொண்டாட்டி வேணும்னா பரிசம் போடணும். பொங்க சோறு வேகம் போது வெள்ளம் வைக்கணும். அண்ணனுக்கு வேர்த்து ஊத்திருச்சுன்னு தண்ணி வர அளவுக்கு பண்ணிருக்காப்ல தலைவா. ஏன் என்னாச்சு? ஏன் என்னாச்சு? ஏன் அந்த அளவுக்கு தொழில் பண்ணிருக்காருயா? என்ன நினைச்சு பேசிருக்க? ஏன் ஏன்றேன்? அஞ்சு வரணும் அண்ணன் வாம படுக்குது. இதுதான் பாலியல் வன்கொடுமை. பழசுக்காரம் போட்டாரு. என்னது பழசுக்காரம்? பாபா பலகாரம் போட்டு நாளைக்கு திண்டுக்கல்ல போய் விக்கிறோம்டா. ஏய் போடா ராதா. ஏய் போடா. அதுல நீ வேற ஒத்தடிக்கிற. ஆமா உனக்கு கொஞ்சம் கூட 4 வடை வாங்கி தரேன் இருக்காரு காலையில. நீ உளுந்த வடை காமிக்கிறவ. ஏய் வா சாப்பிடுறவங்க. உளுந்த வடைக்கு ஆடத்தை காமிக்கிறாங்க. குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி. பாட்டு பாடுறது ஒரு ஆளு குத்துறது ஒரு ஆளா இருக்குது. இங்க குத்த முடியல. என்கிட்ட வந்துறியா? கிட்டி அடிப்போம் நான் பேமர் கேட்டா. டேய் கப்ளிங்ல ஓசத்து இருக்கு. கீத்ரா என்ன கீத்ரா? நோத்தாவோட கீத்ரா. என்னடா கீத்ரா பூத்துறான்ற? அண்ணே இந்த கப்ளிங்ல எப்படி ஓசை சொருகுறது? அது யாரு போட்டது? பட் அந்த மாலையை சமக்க முடியல. உனக்கு அப்புறம் அந்த பீரிங் லாங் லாங். ஏய் அட பரவாயில்ல.
போட்டாலும் போட்டே ஆம்பளை மாலையா போட்டேன். ஏய் எப்படி அது ஆம்பளை மலை மருதமணி மார்களே இங்க வாங்க. ஹலோ மிஸ்டர் இங்க வாங்க. ஏய் சொல்ல விடுறியோ. மாலைன்றது இது ரோசாப்பு மாலை நான் ஒத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் ஆம்பளை தெரியும். மாலை பொம்பளை மாலை நீங்க ஒன்றும் பட்டிமன்ற விளக்க வேணாம், குறும்பி தெரிச்சு போங்க. ஏய் சொல்ல விடு. ஏய் மருதமணி இது எப்படிமா ஆம்பளை மலை? அப்படி கேக்கணும். எப்படிங்கன்னு கேக்குறேன். அப்படி கேக்கணும் என்ன மணியண்டா? உண்மை நீ சொல்லு. விளக்கம் கேக்கணும் விளக்கண்ணே. உண்மை கேட்டா பதில் சொன்னேன். விளக்கம் கேட்டேன்டா. தலைவா விளக்கத்தை விரிவா சொல்லு தலைவா. சொல்றேன் என் புறா. சென்னை இந்த வட்டம் ஃபைனலுக்கு போகாம தோத்ததுக்கு காரணம் இவங்க தான்டா. ஏய் இவங்க களை வெட்டி எறிங்கப்பா. பெரிய ஒரு டோனி ஒரு யுவராஜ் சிங்கு கைதட்டிக்கிறார். 2 பேரும் காலையில காராச்சவுக்கு அடிச்சுக்கிறாங்க. ஹலோ மிஸ்டர் இதுக்கு என்ன நமக்கு விளக்கம் கொடுங்க. எப்படி இது ஆம்பளை மலை? ஆம்பளை மாலைண்டா சொல்ல விட பொம்பளை இளஞ்சவன் நடத்து போறோம்டா. விளக்கம் கேக்குது அதுக்கு விளக்கம் சொல்லலைடா. ஹலோ மிஸ்டர் சொல்லுங்க. சொல்லு. ஆம்பளை இது எப்படி ஆம்பளை மலை? ஆம்பளை மாலை என்றால் தொங்கும். என்னது தொங்குதா? ஐயோ சாமி வந்துருச்சு. சாமி ஒருமா சாமி. சாமி இறங்கும் போதே நம்மளும் வரத்தை கேட்டுக்குருவோம். வரப்பா யாரு வந்தது? பிள்ளையாரு. என்னது புள்ள? பிள்ளையார் எந்த காலத்துல சாமி ஆச்சு சொல்றதுக்கு ஒரு ஆளு. இது எப்படி? இதுதான் ஆம்பளை மாலை. எப்படிங்க இது ஆம்பளை மலை? என்ன தொங்குது? கொட்டை தொங்குது. அண்ணே பொம்பளை மாலை எப்படின்னு இருக்கும்? பொம்பளை மாலை முழுக்குன்னு இருக்கு. வேலை பாறாங்க. குத்துராண்டி குத்துராண்டி மருதங்குடியான் குத்துராண்டி ராண்டி குத்துராண்டி மருதங்குடியா குத்துராண்டி. மாலை மாட்டிக்கிடுச்சு. மருதமணி மறுபடியும் அதே மாதிரி வாயா. இங்க வாங்கடி 2 பேரும். ஏய் இங்க வா. டேய் குஞ்சுதா கோழி மகனே இங்க வாடா. இது நாடகமா பெட்டு போட மாட்டா. டேய் அடியே உன்னை மண்ணனை ஊத்தி கந்து அடிச்சு போடுவேன். அடே உன்னைய கண்டுகர். ஏல நான் தாண்டா அவளுக்கு சம்பளம் கொடுத்து கூட்டு வந்து நான் ஒண்ணுமே செய்யல. நீ வளகாப்பு வரைக்கும் போயிட்டியாடா? இது தர்ம மகராஜா தர்ம புண்ணியவே. ஓனர் நீங்க முதலாளி நீங்க தான் முதலாளி. இல்ல சம்பளத்துல 200 ரூபாய் பிடிப்பேன். மடுவை கசக்கி விட்டான். இதுக்கு 200 ரூபாய் பிடிச்சுக்க. அதுக்கு ஒரு 2000 ரூபாய் பிடிச்சுக்க. ஏய் எங்கிட்டு? உனக்கு பூரி ஓடலாம்ன்றேன். நீ ஒரு திமிரு கொண்ட முன்ன. சிங்குவாரு சத்தரா சின்ன முன்னே பத்தரா உங்கடி சேல கட்டி இருந்தா சித்த பொங்க சுத்தரா. தபாய்க்கிறாடா கனமா தபாய்க்கிறாடா. துபாய் போயிட்டு வந்தவங்கிட்ட தபாய்க்கிறாடா. தபாய்க்கிறாடா கண்ணம்மா தபாய்க்கிறாடா. துபாய் போயிட்டு வந்த என்கிட்ட தபாய்க்கிறாடா. ஐயா நீட்டுனா நிறுத்துப்பா. பெரிய தாலி தஞ்சாவூர் தவளு நிறுத்தவே மாட்டேன். நீ சொன்ன ரோஜாக்காரன் மாதிரி நான் நின்ட்டேன்ல. இப்போ நான் பாடுறேன், நீ என்னடா போர் போட்டுக்கிட்டு என்னடா? கொஞ்சம் அவசரமா இருந்துச்சு அதை போடுங்க. தபாய்க்கிறாடா கனமா தபாய்க்கிறாடா. துபாய் போயிட்டு வந்தவங்கிட்ட தபாய்க்கிறாடா. தபாய்க்கிறாடா கண்ணம்மா தபாய்க்கிறாடா. துபாய் போயிட்டு வந்த என்கிட்ட தபாய்க்கிறாடா. சிரிப்பு வருது சிரிப்பு சித்தப்பு. நான் ஓனர்ப்பா. அப்பா காலமுறை நம்மளாத்தையும் கிட்டி அடிக்க முடியும். நம்மளுக்கு எதுவும் கப்பலிங்கெல்லாம் கிடைச்சி நம்மளுக்கு எந்த கப்பலிங்க கிடைக்க போகுது? ஏய் உனக்கு நரம்பெல்லாம் கிண்ணுன்னு இருக்குதியா? பாத்துட்டியா? ஆளு சும்மா கச்சட்டின்னு இருக்கா என்னைய மாதிரியே. ஏய் வாய் சூப்பர் வாய். ஏய் நீ என்ன அப்புறம் வாய் கேக்குறேன். ஆடு பாம்பே. இதுல தம் நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்லத்தா. நான் சும்மா செப்படின்னு. என்னது செப்படிங்க? இதுதான்டா தமிழ்நாட்டுடைய இளைஞருடைய நிலைமை. இதுதான் ஆளு ஏறுடா. ஆள் நல்லா இருப்பேன், நல்ல வெள்ளைய மாட்டாது. என் மூஞ்சியை நல்லா பாருங்கய்யா. 8 நாள் இறதிங்காத நல்லாம்பு குட்டி மாதிரி இருக்கேன். இவனுக்கு இந்த கப்பலிங்க கொண்டு போய் மாற்றா. நான் போனா சாக்கியை இறக்கி விட நாசமா போக. அந்த ஓசு தலைவா பொம்பளை தேவை மூஞ்சி தேவை இல்ல. ஓசு தான் தேவை.
இந்த ஊதா சட்டை ரொம்ப அனுபவப்பட்டு போகலையே. கவட்டுக்குள்ள குனிஞ்சு குனிஞ்சு அழுகுற. இங்க வா. என்னது? வாடி. போடி. யார போடிடா? அவ வாடிட்டா நான் போடிடுவேன். அவ வாமாண்டா நான் போக மாட்டேன். தம்பி ஓனர் கூப்பிடாரு போ. இவங்க தான் ஓனரா? ஆமா. நீங்க அப்ப எப்ப வண்டியை போய் அவருக்கு காமிக்கணும். ஓட்டல ஊரா நான் தான். வண்டியை பாக்குறதோட சரியா? இது என்ன வருஷத்துக்கு ஒரு எஃப்சி எடுக்கிறதாடா? அவர் வண்டியை பாக்குறது மட்டும்தான். வண்டியை நீங்க ஓட்டுறேன். டயர் நல்லா இருக்கு தலைவரே. டயர்லாம் நல்லா இருக்கு. அவன் பெட்டக்ஸ சொல்றான் நீ முண்டை. கொஞ்சம் வண்டி புகை தள்ளுது. நீங்க பாக்குற வண்டி அந்த மாதிரி வண்டியா? வேற என்னடா இருக்கு? கிரிஜ் எடுத்தா வெளியே கக்கை விடுது. ஐயய்யா. கிரிஜ் உள்ள வாங்குதுல புளிச்சு புளிச்சு வெளியே. வெயில அக்கறை நட்சத்திரம் ஆரம்பிச்சிச்சுல, அதனால அப்படித்தான் இருக்கும். இது எங்கன வச்சு நான் என்ன செய்ய? வண்டி புது வண்டி தான். வண்டி புது வண்டி. சைலன்சர் தான் அடைக்குது என்ன? ஹெட்லைட் தான் நல்லா எரியுது. ஆனா அப்பக்கப்ப கப்பு கப்புன்னு அமந்து எரியுது. நீ பாக்குற வண்டி ஹெட்லைட் இது இல்ல. இது புது வண்டி, பவரா இருக்கும். வாத்தா நீ அவன் கூடயே போ. அவன் கூட சேர்ந்தா எனக்கு கொஞ்சம் சிமெண்ட் மூட தான் காணல. சிமெண்ட் மூட கொஞ்சம் யாரை சுத்தோட்டி? அரை வெட்டி அள்ளிருக்காங்க. அவன் சொல்றது பூரா உன்னையத்தையும் சொல்றேன். நீ உதுத்த சக்காலத்தி மகன் அங்கே போய் நக்கிட்டு திரி. அப்படிலாம் நினைக்கிறதாங்க தப்பு. தலைவா இந்த தோத்தது காரணம் டோனி, தோத்தது காரணம் அவங்க. அனி அனி ராசா குனிண்டியா? டேய், அவன் சொல்றத நான் சொல்றேன். நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய கிசுமுசுல நீங்க வந்து டால்டா ஊத்தவே கூடாது. உன்னோட கிசுமுதல என் முந்திரி பருப்பை போடவே மாட்டேன். என்னது முந்திரி பருப்பா? முந்திரி பருப்பு இருக்கு. அது சாப்பிட்டு என்ன புண்ணியம்? கொட்டை எடுத்தது வேணுமா கொட்டை எடுக்காதது வேணுமா? அது சாப்பிட்டா ஒண்ணு கூட ஆகாது. வேலை செய்யும். நீ மாத்திரை கம்பெனி எனக்கு தெரியும். தெரிஞ்சா சரி. ஒழுங்க சக்காலத்தி மாலை என்னைய கம்பெனி விடு. நான் தான் ஓனர். சரி சரி. உன்னை நான் என்ன செய்ய? ஐயா முதலாளி சவாரி வந்திருக்கு. வண்டியை வேகமா கொடுத்து விடுங்க. நான் போய் எது இன்னைக்கு நம்ம கோயில் குலசாமி கோயில் கும்பிட போன வண்டி வேணும்டா. குலசாமி போறீங்களா? வண்டி வேணும், நான் தர மாட்டேன். குலசாமி தானே போறோம். நீங்க பின்னாடி உட்காந்துக்க, நான் ஓட்டுறேன். டிரைவர் தான் இருக்கேன் முதலாளி. நீங்க ஏதோ அனிதா உங்க வீட்டுக்கு வரும்போது யாரோ ஓடுனாங்களே, யாரு? ஐயா பாத்துட்டீங்களா ஓனர? மருந்து முடிஞ்சே ஓடுனேன். வண்டியை நிப்பாட்டிட்டு ஓடுனேங்க. எனக்காக நீ வாழ்க்கையில எதுவும் செய்ய மாட்டேல. உனக்காக வாழ்க்கையில என் உலக்கைய கூட தேட மாட்டாங்க. உங்க உலக்கே நான் எங்க தென்ன? இல்ல குத்துறதுக்கு நல்ல குத்துறது கேட்டீங்கல்ல. அனிதா மத்த ஆளுக மாதிரி நான் லேசா இருக்க மாட்டேன். அவர் மூஞ்ச கம்பே ஊண்டுவாரு கொட்டை வர்றதுக்கு. ஏன் லவ்ல நீ ஏன் இது பண்ற? தலைய தலை வர்ற காரியமா? அது தலை போற காரியமா? வர்ற காரியம். உங்க வீட்டு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோ. மூடு ஆயிடுச்சா? மூடு வந்துருச்சா? எங்க மதுரை மாடுத்தாவணிக்கு வந்திருக்குமா? நீ வீட்டுல எங்கன படுப்ப? அடுப்படியில. குடும்பம் பெரிய குடும்பம்டா. அதுதான் எந்த ரூம்ல கேட்டுக்கிட்டேன். அதே அந்த ரூம்லதே. அப்படி படுத்தாலும் என்ன போட்டிருப்ப? காலில் செருப்பு போட்டிருக்குமா? பேய் விசார வராம கால் மாட்டுல செருப்பு. உன்னை பார்க்க வரும்போது நான் என்ன போட்டு வரேன்? நீங்க பார்க்க வரும்போது அவங்க சாப்பிட்றக்காக நேந்திர வாழைப்பழம் கொண்டு வாங்க. ஏன் பலாப்பழம் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஆப்பிள் பழம்னா அறுத்து கொடுக்கணும். ஆரஞ்சு பழம்னா உரிச்சு கொடுக்கணும். நேந்திர வாழைப்பழம்னா அவங்களுக்கு தேவைப்படுக்கிறோம். நீங்க இல்லாத நேரம் நீங்க சாப்பிட்டு உள்ள எதிரியாவே இருக்கானே. கல்யாணத்தன்னைக்கு 7 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். நைட்டு எதுக்குங்க 7 மணி? டயர்டாயிடுவேன். 7 மணிக்கெல்லாம் வந்துட்டாட்டே அவன் 7:30 படுத்துருவேன். அப்ப அதுக்கப்புறம் யாரு? 8 மணிக்கு ஐயா உள்ள பிளந்துருவாரு. என்னது? ஐயா வந்துருவேன் அவனை குதிப்பிடுறதுக்கு. எப்படி தெரியுமா காதல பண்ண போறேன்? எப்படிங்க? யாருப்பா நீ ஏறுறதுக்குள்ள வண்டி போயிடும். சாச்சி விட்டு போறான். இங்கே தெரியுது. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. சாட சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா, உன் பிரியம் அத கூற வேணும். சொல்லமா சொல்லமா வாடா. நல்லா தானே பாடுனீங்க, பாடுங்க. நான் பாட்டு பாட நீ வந்து கரண்ட் புல்லு கட்ட. டேய் வயல் எழுத்தவன் யாரா? நான் தானடா. உன்னை யாரா ஏசியை போட்டு படுக்க சொன்னது?
வயறு இழுத்தீங்க ப்ரோ, லயன் கொடுக்காம விட்டீங்களே. அது ஏய் அவன் பக்கத்தில் போனேன்னா ஒத்த மசூர் இருக்காது பிடிங்கி எரிஞ்சு விடுவேன். ஏய் அண்ணே 4 பேரும் ப்ரோ சரிண்ணே. இவ அங்கே போய் லைட்டாக டச் பண்ணாலும் நிறுத்துறீங்க, 2 பேர்த்து தூக்கி போட்டு பழக்கிறேன். ஆக்ஷன் ரெடி. தம்பி அனில் குஞ்சு மண்டை, நீ என்ன பண்ண இப்படி இப்படின்ட்ட என்ன? ஏய் அண்ணே ஊம் பண்ணிக்கிட்டு இருக்குனே. என்னது ஊம் ஊம் மாமா பண்ணிக்கிட்டு இருக்கானா? டேய் அங்கே வாடுறா. நீ சொல்ல சிங்க யாரு வந்தாண்டா டிரைவர். ஏய் கை அப்படி வைடா. ஊம் ஊம் கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி சாட சொல்ல பாக்குறையே ரங்கம்மா. உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. கட்டான கட்டழகி நீ கனிவான வெச்சழகி. அந்திசாய நேரத்தில அண்ணமே ஒண்ணு எண்ணி அந்திசாய நேரத்து சிக்கிருச்சே சிக்கிருச்சு. என்ன பண்ண? ஏன் ஆளு சரியில்லை, அது இன்னொருத்தன் பொண்டாட்டிப்பா இருப்பா. நீ ரொம்ப ஆதங்கப்படுறியே. 4:30 வரைக்கும் தான் புரிச்சு வந்து பாத்தியா என் நிலமா. இல்லடா நான் பார்க்கும்போது உளுந்து ஆட்டிக்கிட்டு அள்ளிட்டு தானே போனேன். ஏலே அடியே கிரேண்டர் பெல்ட் அந்த மயிர் மலை நின்று அலுமாரி மாதிரி வைடா வாய. ஏய் ஹே ஸ்ரீராம் காலை தூக்குடா. எதிரி மஞ்ச சட்டை வாளுங்க ராம வீட்டுல கழட்டி வச்சு. ராம வீட்லையா? ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான். அடி அந்திஜா என் இடத்துல அண்ணமே உன்னை எண்ணி நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி ஆத்தங்கர போய் வந்து என் ஆஞ்சநேயர் என்னைக்கிடா இதை தூக்கிட்டு வந்தார் ஓசை. தம்பி கல்லு மண்டை ஓட வாடா. அங்கே பாரு. அலுமாரி மாதிரி வைக்க சொன்னா பணியா இருந்தீங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஜெய் ஸ்ரீராம். அரே வா ஏன் இந்த இதெல்லாம் சும்மா தான் கிடக்கு. சிலிண்டர் இல்ல மூடிட்டு போறா. பொறுமசாமி அலுமான் அலுமான் வேணாம் அலுமான். சரி வாய வையது மாதிரி அலுமார் ரெடி. பனமரத்து ஓரத்தில பட்டாங்குழி அடையில பனமரத்து ஓரத்துல வள்ளாங்குழி அடையிலே. இல்லை சடக்கு நிறுத்துங்கப்பா. இவங்கிட்ட வந்தால சீதா அடிங்கோத்தா அலுமாருக்கு என்ன வேணுவே? அத்தை மக ராமர் கிழிச்சதை தாண்டவில்லை அலுமான். உன் புகழ் உலக நாடு மட்டும் பிறக்கட்டும். மலையை தூக்க போற, மலையை தூக்க சொன்னா இதை தூக்கி. ஏய் அலுமார் என்னைக்கு தீச்சட்டி எடுத்தாரு? வேலை வைடா கை வைடா. ஏய் வாயை நல்லா முக்குளிப்பா மாதிரி வைடா. சரி சரி ரெடி ரெடி 10 ரூபா சேர்த்தாரு நல்லா. வல்லாங்குடி அடையில பனமரத்து ஓரத்துல வள்ளாங்குழி அடையிலே. செல்லையா நீ 8 நாளா பேசலையே என்னையா என்னையா என் கூட 8 நாளா பேசலையே என்னையா என்னையா. கட்டான கட்டழகி நீ கனிவான பிச்சழகி. ஏல இப்ப என்னடா ஜெம்பரியாடு மாதிரி வச்சிருக்க காலை. டேய் அலுமாரி எங்கனையே போய் திதையை தூக்கிட்டு வந்தீல இப்ப இங்க வாத்தா வா என் தங்க. அந்த அலுமாரி உன்னை எதுவும் செஞ்சுச்சான்? ஐயோ
17 தினியை சந்தேகப்பட்டேனே. அது என்னண்ணே 17 திணி? 10 தினியோட 7 தினி சேர்த்து சொல்லியிருக்கேன். கட்டி பிடிக்கலையா? அப்புறம் எப்படி மூத்திர கவச்சி வருது? என்ன அல்மான் கேரக்டரை மாற்றிட்ட? சொடக்குன்னு ஒடிச்சே வருவேன். ரெடியா? சரி சரி இல்லை ஏறனாது யாரா போகலாம். என்ன செய்யணும்? பேசாமல் இருங்கண்ணே. ஏனே எங்களுக்கு தெரியும் ஆரம்பித்தது 10:30 மேலே. இப்போ முடிச்சிருவேன். அதுக்கு மேலே கூட்டம் போனால் என்னை சொல்லக்கூடாது. சேமல் பாப்பமா உன் காதலை சொல்லு. அப்படியே வா. அந்த பாடியை மட்டும் இங்கே தூக்கிட்டு வரேன். கொஞ்சம் நஞ்சம் காசு கொடுத்து எங்களை கூட்டு வரல பூ. 1 மணி 40,000 வெட்டியா போ. 1 மணி ஏன்னா எங்கள் அண்ணன் தம்பிகளுக்காகத்தான் நாங்கள் தாழ்த்திக்கிட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். எவ்வளவோ தூரத்தில் ஒரே ஒரு விஷயம், கூட்டம் போகிறதுக்கு காரணம் என்னென்னா நாடகத்தை விடிய விடிய பார்க்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் அது என்ன தெரியுமா? அன்றைய காலத்தில் வந்து பார்த்தாங்க பூரா விவசாயம். இன்றைய காலத்தில் பூரா பேர்த்து 2 வீலர் இருக்குது. பூரா பேருமே வெவ்வேறு வேலையை பார்க்கணும். அவங்கவுங்களுக்கு குடும்பம் இருக்கும். அதனால தான் பப்புன் டான்ஸ் முடிஞ்சவொடனே போயிடுறாங்க. நானும் எங்கள் அண்ணன் மருதமணியும் ஒரே ஒரு விஷயம் கிராமத்துக்கு சொல்கிறேன். 12 மணிக்குள்ளே நீங்கள் உங்கள் சீனை முடிச்சுட்டு போங்கன்னு எங்கள் சம்பளத்தை மட்டும் கொடுங்க. உங்கள் எல்லாருடைய காலில் விழுகிறேன். எனக்கு தேவை 4 பேரை காப்பாற்றணும். என்னுடைய அன்பாலயத்தில் அத்தனை சீவராசி என் கூத்தாடி கஞ்சி ஊற்றுவான்னு படுத்து கிடக்குங்க. அதுகளுக்குன்னு யாரும் இல்லை. அதனால தான் நான் எங்கள் அண்ணனும் எங்களை நாங்களே தாழ்த்திக்கிட்டு உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக போராடுறோம். அப்போது கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சாம்பிள் பார்ப்பீங்க. கூட்டம் இருந்தால் 1 லட்சம் தரேன். தூரத்துலேருந்து வந்திருக்காங்க பாவம். நாங்கள் 11 மணிக்கு முடிக்க சொன்னோம். எங்களுக்கு காசு கொடுங்க. உங்கள் காலில் விழுந்து வாங்கிட்டு போகிறோம். காசு நீங்கள் கொடுக்குற முதலாளி உங்கள் சொல்ல நாங்கள் கேட்காம இருப்போமா சாமி? நீங்கள் 11 மணிக்கு முடிக்க சொன்னாலும் 1 மணி ஆனால் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. கிராமம் பூரா என்ன சொல்கிறீங்க? நீங்கள் 2 பேரும் எவ்வளோ நேரம் வேணால் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறேன். இதை இட்டு நாடக நடிகர் சங்கத்தில் நாங்கள் கெட்டவர் வாங்குகிறோம். 2 பேரும் வந்து வள்ளி நாரதெல்லாம் விட மாட்டுறாங்க. அவங்களாம் பண்ணுறாங்கன்னு கிராமம் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம்யா. அப்போ மறுபடியும் சாப்பிட்டு ஆரம்பிப்போம். மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில காலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா. உன் பிரியமாத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி சாட சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா. உன் பிரியமாத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. உன் பிரியமாத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. என்ன சண்டை இங்கே நான் ஓட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க மஞ்சள் குளிக்கிறாங்க. வாத்தா எப்படி எப்படி காலத்துறீங்களா? செத்தா சண்டையில சாவணும். காதல சொல்லு. இன்னை எரிச்சிடுறேன் அவனை. நீ சொல்லு போது. ஆனா மிதி விழுந்துருச்சு. ரேக்லா குரூப்ஸ் எரிச்சி கமல் அண்ணே மருதமணினே. எரிச்சி கமல் ரேக்லா குரூப்ஸ் அண்ணா அவர்கள் மருதமணி அண்ணனை பாராட்டி 500 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. 500 ரூபா. எரிச்சி கமல் 500 ரூபாய் வாங்க முடியாது. ஏன்னு 500 ரூபா ஒரு பரிசு 1700 ரூபா அதுக்கு இருக்கும்போது 500 ரூபா எடுத்தா நான் எப்படி அரிசி வாங்கிட்டு போறது? எரிச்சி கமலா? ஆமாண்ணே எரிச்சி கமல் ரேக்லா குரூப்ஸ் சொல்றா. காசு உனக்கு வந்தது நான் எப்படி சொல்லுவேன்? நம்மளுக்குள்ள அண்ணன் தம்பி உனக்கு ஒரு 200 ரூபா தர்றேன் சொல்லு. சொல்லு. எரிச்சு விட்டாங்க கமல். ஐயா எரிச்சி கமல்ல எரிச்சி கமல் எரிச்சி கமல் ரேக்லா குரூப்ஸ் பாண்டி அவர்கள் எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு பண்ணுகிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் ரேக்லா அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பியின் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். உன் காதலை சொல். இந்த கரெக்டாக வந்து எப்படி ஏறுறான்னு பார்ப்போம். அண்ணே இந்தாண்ணே உங்களுக்கு அதே எரிச்சி கமல் ரேக்லா குரூப்ஸ் அண்ணன் எம்கேஆர் அண்ணன் அவர்களுக்கு எரிச்சி கமல் ரேக்லா லேஸ் மாட்டு வண்டி பந்தயத்தில் இருக்கக்கூடிய ரேக்லா லேஸ் அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் வீரம் உலக நாடுகள் பார்த்து வியப்படையட்டும். தமிழுடைய வீரம் தொடர்ந்து பறைசாட்டுங்கள். வழங்க ரேக்லா ரேஸு ஜல்லிக்கட்டு வடமாடு அத்தனை வழங்க. உலக நாட்டுக்கே பயங்காட்டினவன் இந்த தமிழன் தாண்டா.
தமிழனை அசைக்க முடியாது. நான் போகும்போது எத்தனை பேர் எங்களை மொத்தமான வயிறானோ பசுமாடு வளர வேண்டும். பத்தியா எங்க கோமியத்தை குடிக்க வரையான் பாரு. கோமியத்தை குடிக்கிறதுனே ஏலே நான் ஏன் முட்டாட்டி என்ன இந்த பசுமாட்டு கோமியம் குடிக்கிறது நல்லதா? டேய் நீ இப்ப எதுக்கு அத கேக்குற? இவனி எதுக்கு சொல்றா? சரியா டேய் 50 ரூபாய் வீடு கேட்டாலும் அந்த கோமியத்தை தண்ண தொளிச்சணும். அத தொளிச்சாத்தே இந்த வீட்டுக்கே ப்ரோ அப்படியே இருக்கீங்க ப்ரோ. வாய்ஸ் காதல சொல்லு. மரி கொழுந்தி அதா அவன் 2-3 அடி அடிச்சிட்டியா, நீ ஒரு அடி அடிச்சு விடுவே. நான் அடிச்சு விட மாட்டேன். அது அப்படியே காதல சொல். ஏ மல்லிகை பூவே மாமா மகி பிடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ மஞ்ச வர வழியிலையா மறி கொழுந்தி ஏ மல்லிகை பூவே ஏ மல்லிகை பூவே மாமா மகி பிடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ மஞ்ச வர வழியிலையா வண்டினிலே மறி கொழுந்தி வரும்போது என்னைக்கு உங்கள்ட்ட நான் முண்டமா போறேனோ நல்ல வேலை ட்ரவுசர் ஸ்ட்ராங்கா போட்டு வந்தேன். நல்ல வேலை. ஓம்பாவடைய கழட்டு என்ன அண்ணே முடியாது. என்னடா யூரியா மூட்டையை கலட்டின மாதிரி கலட்டுறது கொலையா திருவாய் கலப்பக்காடு ஸ்கூல் பாய்ஸ் உங்களுக்காக எனக்காக பாய்ஸ் என்ன பிறகு சேர்த்து இன்னும் சேர்த்துட்டு வாங்கப்பா. என்னப்பா 100 ரூபாயும் 500 ரூபாயுமா தர்றீங்க? அள்ளி தள்ள மாட்டேறீங்களா அண்ணனுக்கு? உள்ள 2 பத்திரம் கொண்டு வச்சு வாங்கிட்டு போறியா? ஏலே போடா வேண்டாமே. பத்திரம் வேணாம், அது நம்மளால உழுவ முடியாது, காடு கரையா இருந்தா. பாய்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் அவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என் சார்பாகவும் நன்றி வணக்கம். உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா? ஏ மல்லிகை பூவே வந்து நில்லு